அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் நம்முடைய துஆக்கள் உடனுக்குடன் கபூலாகக்கூடிய, இன்னும் நம்முடைய சிரமங்கள், கவலைகள், சோதனைகள் அனைத்தும் நீங்கக்கூடிய, இன்னும் நம்முடைய வாழ்வை நல்ல முறையில் மாற்றித் தரக்கூடிய, இன்னும் செல்வாக்கான வாழ்க்கையை நமக்கு தரக்கூடிய அற்புதமான இஸ்திக்ஃபாரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, ஹதீஸ்கள்ல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய பாவம் தான் அதற்கு காரணம். அப்போ அந்த பாவத்தை முதல்ல நம்ம நீக்கிறதுக்கு பார்த்தா மட்டும்தான் நம்முடைய சோதனைகள் நீங்கும். அல்லாஹ் தாலா அடுக்கடுக்கா சோதனை கொடுக்குறான் அப்படின்னா, அல்லாஹ்விடத்துல நெருங்கிறதுக்காக தான் நமக்கு தர்றான். அல்லாஹ்விடத்துல நெருங்கி முதல்ல நம்ம பாவ மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா எந்த பாவமுமே செய்யாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு நாளைக்கு 100 200 முறை இஸ்திக்ஃபார் ஓதும்போது நம்மெல்லாம் எப்பேற்பட்டவங்க. நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் ஒரு நாளைக்கு எத்தனையோ பாவங்களை பண்றோம். இன்னொன்று சொல்ல போனா பாவத்துல தான் நம்ம எல்லோருமே ஊறி போயிருக்கிறோம். பொழுதன்னைக்கு பாவங்கள் தான் நம்ம செய்யறோம். எல்லாத்துலேயுமே பாவம் நிறைஞ்சிருக்கு. அப்போ நம்ம இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு நம்ம தான் அதிக அளவு இஸ்திக்ஃபார் செய்யணும். இந்த இஸ்திக்ஃபாரை மட்டும் நீங்க சொல்லி பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ் உங்களோட சோதனை எல்லாமே அல்லாஹ் தஆலா லேசாக்கிடுவான். ஆனா இதை செய்யறதுக்கு யோசிக்கிறோம். இன்றைக்கு எத்தனையோ பேர் வாழ முடியாத துன்பம்னு கமெண்ட்ல தெரிவிக்கிறாங்க. கடன் நீங்க மாட்டேங்குது, சோதனை நீங்க மாட்டேங்குது, ரொம்ப வருஷமா ஒரு துஆவை கேட்குறேன் கிடைக்க மாட்டேங்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, நீங்க இஸ்திக்ஃபார் செய்யல அப்படிங்கிறது தான். எனவே அல்லாஹ்விடத்துல நெருங்குங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அல்லாஹ்வினுடைய உதவியும் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தும் கருணையும் உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ்வினுடைய அன்பு கிடைக்கணுமா? கண்டிப்பா இஸ்திக்ஃபாரை செய்யுங்க. ஏன்னா இதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்குறான் ஒவ்வொரு அடியார்கள் கிட்ட இருந்தும். எனவே அப்படிப்பட்ட இஸ்திக்ஃபார்கள்ல சிறந்த ஒரு இஸ்திக்ஃபாரை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த இஸ்திக்ஃபாருக்கு 3 விதமான சிறப்புகள் இருக்கு. நம்ம எல்லோருமே தேடிட்டு இருக்கக்கூடிய 3 விஷயம் இதுல இருக்கு. முதலாவது, நம்ம துஆவை கேட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த துஆ நமக்கு கபூல் ஆகுது. 2வது சிறப்பு, செல்வத்தை நம்ம கேட்டோம் அப்படின்னா செல்வம் மலை போல குவிக்க செய்யறான். 3வது சிறப்பு, அறிவை கேட்டோம் அப்படின்னா அல்லாஹ் தாலா அதிகமான அறிவை நமக்கு கொடுக்குறானா. இந்த 3ல எது வேணுமோ இந்த இஸ்திக்ஃபாரை இன்றைக்கு நீங்க 70 முறை நீங்க ஓதி முடியுங்க இன்ஷா அல்லாஹ். எந்த நேரத்தில் வேணும்னாலும் எந்த இடத்துல வேணும்னாலும் நீங்க ஓதிக்கலாம். ஒழு கூட செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் ஒழு செஞ்சுட்டு ஓதுனீங்க அப்படின்னா அதற்கு ஒரு சிறப்பு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அந்த இஸ்திக்ஃபார் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன். இன்னும் அரபி தெரியாதவங்களுக்காக தமிழில் போட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் உங்களுக்கு பின் பண்ணுறேன். இன்ஷா அல்லாஹ் எல்லோருமே பார்த்து 70 முறை ஓதுங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூமுர் ரஹ்மானுர் ரஹீமு பதீஉஸ் ஸமாவாதி வல் அர்லி மின் ஜமீஇ ஜுருமி வல்லுல்மி வ இஸ்ராஃபி அலா நஃப்சி வ அதூபு இலைஹி. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அல்லாஹ்விடமே நான் மன்னிப்பு கேட்கிறேன். அவன் எப்படிப்பட்டவன் என்றால், அவன் உயிருள்ளவன் என்றும் அதிலேயே நிலைத்திருக்கக்கூடியவன். அவன் அளவற்ற அருளாளன், நிகரில்லா கருணையுடையவன், வானங்களையும் பூமியையும் விதானமாக படைத்தவன். எனக்கு நடக்கும் அநீதிக்கும் பிரச்சனைக்கும் காரணம் என்னுடைய எல்லா குற்றங்களுமே. என்னுடைய அனைத்து அத்துமீறல்களுக்கும் நான் அல்லாஹ்விடமே மன்னிப்பு கேட்கிறேன். அவனே மன்னிக்கக்கூடியவன். எப்படிப்பட்ட சிறந்த ஒரு அற்புதமான ஒரு இஸ்திக்ஃபாரா இருக்கு பாருங்க. நமக்கு செய்கிற எல்லா காரியத்துக்கும் நம்ம தான் காரணம்னு அல்லாஹ்விடத்துல சரணடையக்கூடிய அற்புதமான இஸ்திக்ஃபார். இந்த இஸ்திக்ஃபாரில் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது அல்லாஹ்வினுடைய 5 திருநாமங்கள் இருக்கு. 5மே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். யா ஹய்யு யா கய்யூம், ரஹ்மான் ரஹீம், யா பதியா. இந்த 5க்குமே தனித்தனியான சிறப்புகள் இருக்கு. அதை சேர்த்து ஒரு இஸ்திக்ஃபாரில் நம்ம சொல்லும்போது இன்னும் கூடுதலாக நமக்கு பலன் கிடைக்கும். அல்லாஹ்வினுடைய எந்த பெயரை கொண்டு துஆ கேட்டாலும் அது நிராகரிக்கப்படாது. எனவே இந்த ஸலவாத்தை முன்னிட்டு உங்களுடைய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, உங்களுடைய துஆ கபூல் ஆகணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது உங்களுடைய அறிவு ஞானத்தை நீங்க வளர்த்து கொள்ள நினைத்தாலும் இந்த இஸ்திக்ஃபார் உங்களுக்கு போதுமானது. இன்றைக்கு நீங்க இன்ஷா அல்லாஹ் 70 முறை நீங்க ஓதிக்கோங்க. அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க.
அப்படியே உங்களுடைய துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லோருமே அதிக அளவு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்பதான் இது போன்ற பதிவுகள் நிறைய மக்கள் கிட்ட போய் சேரும். அதற்கான நற்கூலியும் அல்லாஹத்தாலா உங்களுக்கு தருவான். எனவே யாரெல்லாம் அதிக அளவு நன்மை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ முதல்ல பார்க்கக்கூடிய எல்லோருமே இந்த பதிவுகளை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. உடனடியாக நீங்கள் ஒரு நல்லமல் செய்த நற்கூலி அல்லாஹத்தாலா உங்களுக்கு தருவான். அதோடு உங்களுடைய துவாவையும் கபூலாக்குவான். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.